வெல்கம் வீவர்ஸ். இன்னைக்கு நம்ம ரூஃபிங் சேனல்ல ஒரு அழகான சூப்பரான கிரீன் கலர் டபுள் ஓடு ரூஃபிங் பத்தி பார்க்க போறோங்க. இந்த ரூஃபிங் பாத்தீங்கன்னா பர்சனலா எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இந்த ரூஃபிங் மட்டும் அழகா இல்லாம இந்த வீட்டுக்கும் மேட்சிங்காவும் இந்த ஊருக்கு ஒரு அழகான தோற்றத்தை கொடுக்கற வகையிலையும் இந்த ரூஃபிங் வந்து அமைஞ்சிருந்துச்சுங்க. சோ இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ண போறீங்க. சோ கடைசி வரைக்கும் முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோ அப்டேட் பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நாங்க போட்டுட்டே இருப்போம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா நீங்க யூடியூப்ல போய் ஒவ்வொரு டைமும் தேடிட்டு இருக்க தேவையில்ல. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட போட்டோ பாக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டோஸ்க்கான லிங்க் கொடுத்திருக்கோம். அதை டச் பண்ணீங்கன்னா இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட எல்லா போட்டோவும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. நீங்க இந்த வீடியோவை மொபைல்ல பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல்ல குவாலிட்டி கம்மியா ஓடிட்டு இருக்கும். வீடியோவோட செட்டிங்ல போயிட்டு இந்த வீடியோவோட குவாலிட்டி அதிகப்படுத்தி உங்க மொபைல ஃபுல் ஸ்கிரீன் மோட்ல வச்சு பாருங்க. பார்க்க அவ்வளவு அட்ராக்டிவா இருக்குங்க அந்த ரூஃபிங். இந்த ரூஃபிங் எங்க இருக்கு அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பக்கத்துல சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ரூஃபிங் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ரூஃபிங் பாத்தீங்கன்னா போட்டு 1 இயர் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இப்ப நாங்க வீடியோ எடுத்து இப்ப நாங்க போஸ்ட் பண்றோம். சோ 1 இயர் கழிச்சுமே அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு கலர் ஃபேடிங்கோ ஒரு டல்னஸோ ஃபங்கர்ஸோ எதுவுமே இன்னும் ஃபார்ம் ஆகல. பாத்தீங்கன்னா அப்படியே தெரியும். சோ நேச்சுரலா அன்னைக்கு கம்பெனில இருந்து ஓடு எப்படி வந்துச்சோ அதே கிளியர்ல இன்னைக்கு அந்த ஓடு அப்படியே கிளியரா இருக்குது. சோ அதை நீங்க நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த டபுள் ஓடு ரூஃபிங் பொதுவா 30 வருஷம் வாரண்டி கொடுக்கிறோம். மார்க்கெட்ல யாருமே இந்த அளவுக்கு வாரண்டி கொடுத்து பண்றது இல்ல. சோ நாங்க வந்து 30 வருஷம் வாரண்டி கொடுக்கிறோம். அதுல 1 இயர் கடந்துச்சு. 1 இயருக்கு அப்புறமும் இது அப்படியே அதே அவுட்புட்ல இருக்குதுங்கிறத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ரூஃபிங்கோட சைஸ் பாத்தீங்கன்னா 50க்கு 11ங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 8.5 லட்சம் ரூபா வந்துருச்சு. 8.25 லட்சம் ரூபா வந்துருச்சு. இதுக்கான பட்ஜெட் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஏன்னா இந்த கிரீன் கலர் ஓடு ரொம்ப காஸ்ட்லிங்க. மத்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 கலர் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது. ஆனா இதுல வந்து கிரீன் ப்ளூ அந்த மாதிரி ரொம்ப ரேரான கலர்லாம் இருக்குது இல்லையா. சோ இந்த கலர்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகம். ரெட் ஓடுகளை விட இதோட ரேட் கொஞ்சம் அதிகம். சோ அதனால இதோட பட்ஜெட் வந்து அதிகமா வந்துச்சு. அதிகமா வந்தாலும் இந்த வீட்டுக்கும் இந்த ரூஃபிங்கும் எந்த அளவுக்கு மேட்சிங்கா இருக்குன்னு பாத்துக்கோங்க. பிளஸ் அந்த தூண்களை பாருங்க. அந்த தூண்ல இருக்கிற டிசைன் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. சோ எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். சோ அதுக்குன்னா அவுட்புட் நீங்க பாத்துட்டீங்க. வீட்டுக்கு மேட்சிங்கா இருக்குது, ஊருக்கு மேட்சிங்கா இருக்குது, ஷெட்டும் பார்க்க அழகா இருக்குது. இதை விட வேற என்னங்க வேணும்? காசு பணம் 10 ரூபா சேர்ந்து போறது முக்கியம் இல்லைங்க. வேலையும் நீட்டா செய்யணும், குவாலிட்டியாவும் இருக்கணும். அதான முக்கியம். மனசுக்கு பிடிக்குது அப்படின்னா 10 ரூபா சேர்ந்து இருந்தாலும் பரவாயில்லைங்க. நல்ல குவாலிட்டியா தரமா ஒரு டைம் பண்றமா அப்படி நீட்டா உள்ள. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. கஸ்டமர் பாத்தீங்கன்னா உள்ள டெக்ஸ்டர் பினிஷிங் கொடுத்து பீம் காலத்துக்கெல்லாம் வேற லெவல் பண்ணிட்டாரு. சோ இவரோட பங்கு பாத்தீங்கன்னா நம்ம ரூஃபிங்ல ரொம்ப அதிகமாவே இருக்குது. இவங்க பாத்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்தா நம்மள கான்டாக்ட் பண்ணிருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பத்தூர்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம். காரைக்குடி திருப்பத்தூர் இருக்கு இல்லையா, அங்க நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம். சோ அங்கிருந்து அப்படியே எக்ஸிஸ்டிங்கா நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துட்டு பார்த்தோம். 50க்கு 11 சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சரியான வாஸ்தமைப்புல இந்த ரூஃபிங் வந்து அமைக்க முடிஞ்சது எங்களால. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் அவர் சொன்னாரு. உங்களுக்கு நிறைய வீடியோ நான் பாத்துருக்கேங்க. சோ நம்ம போடணுங்கிற டைம் வர்றதுனால தான் நான் உங்களுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னாரு. ஆனா ஆல்ரெடி நம்ம திருப்பத்தூர்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். நீங்க கூப்பிட்டது நல்லதா போச்சு. உடனே வந்து பாத்துட்டோம். உடனே வந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆர்டர் நம்ம வந்து எடுத்து பண்ணுங்க. இன்ஃபேக்ட் இப்ப நம்ம ரூஃபிங் சேனலை ரொம்ப நாளா ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. இந்த வீடியோவும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, நல்லா தெரியும். சோ கண்டிப்பா நான் வந்து அந்த வீடியோல ஒவ்வொரு வீடியோல சொல்ற ப்ராமிஸ் வந்து இன்னமும் காப்பாத்திட்டு தான் வரேன். குவாலிட்டி, பினிஷிங்கா வேலை செய்ய தெரிஞ்ச ஆட்கள், கஸ்டமருக்கு மரியாதை கொடுக்குற ஒழுக்கம். சோ இது மூணுமே எப்பயுமே நம்ம கிட்ட கரெக்டா இருக்குங்க. அதுல எந்த வகையான மாற்றமும் இல்ல. சோ நீங்க புதுசா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நீங்க ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சொல்றது அதுதான். நான் நம்பி வந்தவங்களை என்னைக்குமே ஏமாத்துறது இல்ல. சோ இந்த ரூஃபிங் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் சைட்ல இருந்து என்னெல்லாம் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் நான் சொல்றேன். அதை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுல என்ன நான் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நான் அப்புறம் சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட ரூஃபிங் எந்த ரூஃபிங்கா இருந்தாலும் சரி 2 ஸ்டெப்பா வேலை நடக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெல்டிங் ஒர்க், அதுக்கப்புறம் ஓடு லேயிங்கோ அல்லது சீட் போட்ட சீட்டோட லேயிங்கோ. சோ ஓடு போடுறோம் அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா போஸ்ட் எல்லாம் கொண்டுட்டு வந்துருவோம். கொண்டுட்டு வந்துனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா குழி எடுத்து கான்கிரீட் கொட்டி கொடுக்கணும். அதாவது சிவில் ஒர்க் வந்து உங்க சைட்ல இருந்து எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். ஒன்னு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த வெல்டிங் ஒர்க் எல்லாம் முடிச்சிருவோம். பைப்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட் பிரைமர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நாங்க வந்து உள்ள போற ஓடு இருக்கு இல்லையா, அந்த ஓடு அங்க இறக்கி வச்சுட்டு நாங்க ரிட்டர்ன் வந்துருவோம். இப்ப என்ன பண்றீங்கன்னா ஸ்ட்ரக்சருக்கும் அங்க உள்ள போடுற ஓடு இறக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஓட்டுக்கும் ஒரு பக்கம் வந்து பெயிண்ட் பண்ணிருங்க. அதாவது பைப்புக்கு வந்து ஃபுல்லா பெயிண்ட் பண்றோம், ஓட்டுக்கு வந்து ஒன் சைடு மட்டும் பெயிண்ட் பண்ணிடுறோம். சோ அதெல்லாம் பெயிண்ட் பண்ணிட்டு நாங்கெல்லாம் தயார் நிலையில் பெயிண்ட் பண்ணிட்டோம். இப்ப மேல போடுற ஓடு மத்த டிசைன்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வாங்க அப்படின்னா மேல போடுற ஓடு மத்த டிசைன்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்து இந்த வேலையை வந்து நீட்டா முடிச்சு கொடுத்துருங்க. அப்ப இந்த வேலை பாத்தீங்கன்னா 2 ஸ்டெப்பா வேலை நடக்குது. எப்படி பார்த்தாலும் சீட் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்ல இந்த மாதிரி டபுள் ஓடு ஒர்க் பண்ணாலும் சரி, இப்படிலாம் பண்ணும்போது தான் நல்ல பினிஷிங் கிடைக்கும். சும்மா வெல்டிங் அடிச்சுட்டு அங்க கருப்பு கருப்பாக்கும் போது அப்படியே ஓட மாட்டிட்டு போறது வந்து நல்ல ஒரு பினிஷிங் கிடையாது. சோ நாங்க இப்படிதான் வேலை செய்யணும், நல்லா ப்ரொஃபஷனலா வேலை செய்யறோம். இதுல யூஸ் பண்ணிருக்கிற பைப்ஸ், இந்த மெட்டீரியல்ஸ் பத்தி நான் சொல்றேன் கேளுங்க. இதுல யூஸ் பண்ணிருக்கிற பைப்பு அப்போலோ MS பைப்புங்க, 120 GSM பைப்பு.
உள்ள போடுற ஓடு கர்நாடகாவில் மேனுபேக்சரிங் பண்ற ஓடு. நாங்க கேரளா ஓடுலாம் வாங்குறது இல்ல, ஏன்னா கேரளா ஓடு எப்போ உடஞ்சி விழுவும் யார் மேல விழுவுன்னு தெரியாது. சோ கர்நாடகா ஓடு தான் நல்ல குவாலிட்டியா இருக்குது, அந்த ஓடு தான் நாங்க இதுக்குள்ளார வந்து போட்டிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா மேல போடுற ஓடு, இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான கட்டம். இந்த ஓடு பாத்தீங்கன்னா 14 கலர்ல நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. 30 வருஷம் வாரண்டி, கலரும் போகாது, உங்களுக்கு மேல ஃபங்கஸ் மாதிரி எதுவும் ஃபார்மும் ஆகாது, மேலேயே நடந்தாலும் உடையாது, காத்து அடிச்சாலும் தூக்கி போடாது, குரங்கும் தூக்கி போட முடியாது, மயிலும் தூக்கி போட முடியாது. சோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஓடுங்க. மேலக்கிறது மண் ஓடு கிடையாது, மேலக்கிறது வந்து சிமெண்ட் ஓடு. அதுக்கு மேல வந்து பெயிண்ட் பண்ணி 30 வருஷம் வாரண்டியோட வந்துருது. இங்க நீங்க பாக்குற கலர் பாத்தீங்கன்னா ஆன்டிக் கிரீன், அதாவது அதாவது கருப்பும் அந்த கிரீனும் கலந்த மாதிரி வரும். சோ இது வந்து ஆன்டிக் கலர்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஓடு கொஞ்சம் காஸ்ட்லி தான். இதுவும் ப்ளூ கலர் ஓடு, இதுலயே ப்ளூ வருது, ஆன்டிக் ப்ளூ கலர் வருது. அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான ஓடுதாங்க. சோ கலருக்கு ஏத்த மாதிரி ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஆகும். உங்க வீட்டுக்கு என்ன போட போறோமோ நீங்க அதைப்படி நீங்க வந்து பாத்துக்கங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ணிருக்கிற அந்த டிசைன்ஸ், இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க இங்க கஸ்டமர்கிட்ட கேட்டோம், ஆனா ஏதாவது குரங்கு தொல்லை அந்த மாதிரி ஏதாவது இருக்குதான்னு கேட்டேன். இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால என்ன பண்ணோம்னா இங்க வந்து யூஸ் பண்ணிக்கிற இந்த பூவா போட்டிருக்கோம்ல, அந்த முக்கோணம், அந்த டிசைன்லாம் இதெல்லாம் GI லேசர்ல போட்டிருக்கிறோம். இது எக்ஸ்ட்ரா காஸ்டா பாத்தீங்கன்னா 80,000 வந்துச்சு டோட்டலா. அந்த செட்டிங் மட்டும் 80,000 வந்துச்சு. சோ வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு காஸ்ட்லி தான். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் எக்கனாமிக்கே இருக்குது, அது ஒன்னும் ஆகாது. பட் இருந்தாலும் குரங்கு ஏதாவது இருந்தா பிசிக்கல் டேமேஜ் பண்ணா உடஞ்சு போயிடும். ஆனா இது வந்து என்ன பண்ணாலும் உடைக்க முடியாது. சோ அதனால வந்து GIல போட்டோம். இது எவ்வளவு மழை பெஞ்சாலும் வந்து துருப்பிடிக்காதுங்க. அதனால வந்து இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் தான், அதை நீங்க பாத்துக்கங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ணிருக்கிற வாட்டர் கட்டர்ஸ், எல்லா சைட்லயுமே அந்த பூ டிசைன் டிராவல் ஆகுது பாத்தீங்களா, அதுக்கு பின்னாடி வாட்டர் கட்டர் இருக்குது. அந்த நாங்க எங்க ரெடியூசர்னு ஒண்ணு கொடுக்கறோமோ அந்த இடத்துல மட்டும் தான் தண்ணி டிஸ்சார்ஜ் ஆகும். சோ தண்ணி வந்து கலெக்ட் ஆயிடும். மேல இருந்து வர தண்ணி அப்படியே டைரக்டா ஊத்தி சலசலன்னு காத்தடிக்கும் போது சாரல்லாம் வராது. சோ அந்த மாதிரி பிரச்சனை நம்மகிட்ட கிடையாது. இந்த ஓட்டுக்கு ஏத்த மாதிரி கிரீன் கலர் கட்டர் போட்டுக்கிறோம். அடியில வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கிரீனா இருக்கணுங்கிறதுக்காக கிரீன் கலர் கட்டர் வந்து யூஸ் பண்ணிருக்கிறோம். இந்த ஓடுகள் பாத்தீங்கன்னா முகட்டு ஓடு வருது பாத்தீங்களா, 4 கார்னர் போய் இறங்குது இல்லையா, சென்டர்ல இருக்கிற முகட்டோடு. அந்த முகட்டோடுக்கு முன்னாடி என்ன ப்ராசஸ் பண்றோம்னா ஓடெல்லாம் கிராஸா கட் பண்ணிட்டு அதுக்கு மேல அந்த தார் ஷீட் ஒன்று வச்சிருக்கோம். தார் ஷீட்னா ரொம்ப நம்ம ஊர்ல கிடைக்க நார்மல் தார் ஷீட் கிடையாது. நம்ம வச்சிருக்கிறது வந்து ப்ளூ டாப்னு பேரு, அது பிராண்டடான தார் ஷீட். அந்த தார் ஷீட்டை மேல லே பண்ணிட்டு அதுக்கு மேல கலவை வச்சு அந்த கலவையிலே ஏற்கனவே வந்து வாட்டர் கெமிக்கல் வந்து அதில் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கலவையை பேஸ்ட் பண்ணி நல்லா பினிஷிங் பண்ணி அப்புறமா அந்த கிரீன் கலர் பெயிண்ட் வந்து பண்ணிருக்கிறோம். பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, எல்லா வகையிலுமே நல்ல பினிஷிங்கா நல்ல குவாலிட்டியா இருக்குது இல்லைங்களா. சோ அதனாலதான் காசு வந்து இது 10 ரூபா சேர்த்து நாங்க சொல்றோம். அதே மாதிரி எந்த வீடியோலயுமே கேம்ஸ் ரிப்பிங் பொறுத்த வரைக்கும் ரேட்டு கம்மி நாங்க எந்த வீடியோலயுமே சொல்ல மாட்டோம். எங்க கிட்ட ரேட் அதிகம் தான் சொல்லுவோம். ஏன்னா ஏன் அப்படி அதிகமா வருது அப்படின்னா, எங்க கிட்ட அதிகமா இல்லைங்க, மத்தவங்களை கம்பேர் பண்றப்ப எங்கிட்ட அதிகமாக்குது. ஏன் அதிகமாக்குதுன்னா குவாலிட்டியா செய்யறோம், பினிஷிங்காவும் செய்யறோம், ஒழுக்கமாவும் இருக்கிறோம். இப்படி இருக்கிறப்ப என்னங்க பிரச்சனை? இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, உங்க மனசுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா, நீங்களே சொல்லுங்க. எல்லாமே திருப்தியா இருக்குதா இல்லையா? அப்ப காசு மட்டும் சேர்த்திக்கிறா நான் என்னங்க பண்ண முடியும்? எல்லாமே நல்லா பண்ணிட்டு காசு 10 ரூபா கம்மியா கொடுக்கணும்னா போட்டி விலைக்கு கொடுக்க முடியாதுன்னு நாங்க சொல்ல வரோம். காசு கம்மின்னு சொல்ல, போட்டி விலைக்கு கொடுக்க முடியல, அதான் நாங்க சொல்ல வரோம். உங்களுக்கு காசு 10 ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்லைங்க, எனக்கு வேலை நீட்டா இருக்கணும், தரமா இருக்கணும் அப்படின்னா கேம்ஸ் ரிப்பிங்க்கு கண்ணை மூடிட்டு கால் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் சரி, மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும். இருந்துச்சுன்னா நாங்க உங்க இடத்துக்கே வந்து 15 நாளைக்குள்ள இந்த மாதிரி ரூஃபிங் வந்து அமைச்சு கொடுத்துறோம். அதை விட ஃபாஸ்டா ஒர்க் பண்ணணும்னாலும் எங்களால வேலை செய்ய முடியும். சோ உங்க சைட்ல இருந்து என்ன பண்ணணும், சிவில் ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க, பெயிண்ட் ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க, ஆளுங்க தங்கி வேலை செய்யறதுக்கான வசதி, சோ அகாமடேஷன் ப்ரொவைட் பண்றீங்க, உங்க வீட்டுல இருந்து கரண்ட் எடுக்கிறோம். சோ இந்த 4 சப்போர்ட் தான். நீங்க ஹைதராபாத்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீங்க எந்த லொகேஷன் இருந்தாலும் சரி, மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்தா போதும். இந்த மாதிரியான ரூஃபிங் உங்க வீட்டுக்கு வந்து சும்மா அட்ராக்டிவா பண்ணி கொடுத்துருவோங்க. எனக்கு இன்னமும் டெய்லி 2-3 கால்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி உங்ககிட்ட கொட்டேஷன் கேட்டோம், வேற இடத்துல கொடுத்தோம், அவங்க சரியா பண்ணல, வந்து கரெக்டா பண்ணி கொடுத்துட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எரரா நிறைய பேர் வந்து போன் பண்ணி இன்னமும் கூப்பிட்டு தான் இருக்காங்க. அந்த தவறுகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, இங்க காசு அதிகமா இருக்குன்னு நினைச்சு வேற பக்கம் கொடுத்து ஏமாறதுனால தான். உங்களுக்கு வேலையும் குவாலிட்டியா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நீட்டா இருக்குதுங்கிறப்ப காசு 10 ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்லைங்க, தயவு செஞ்சு ரிஸ்க் எடுக்காதீங்க. அந்த மாதிரி அவங்கள மாதிரி நீங்களும் மாட்டிக்காதீங்க. அதனாலதான் சொல்றேன் மீண்டும் காஸ்ட் பார்க்காதீங்க, பொருளை பாருங்க, தரத்தை பாருங்க, வேலை செய்ய கரெக்டான ஆளுக்குதான்னு பாருங்க. அதே மாதிரி பேச்சுவார்த்தை, ஒழுக்கம், டைமிங் எல்லாம் கரெக்டா இருக்குதா, இதெல்லாம் தான் பார்க்கணும். காஸ்ட் 2வது தாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.